அந்த தணிக்கை வாரியம் இன்றைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இபி இருந்தது, சிபிஐ இருந்தது, இடி, சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியம் சேர்ந்திருக்கிறது. பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது. அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராக சார். பராசக்திக்கு கொடுத்தது அந்த படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். தணிக்கைகளிலே நாங்கள் சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார், மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார். அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது 20ஆம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்றதை பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களை போல முட்டாள் கிடையாது. ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கத்தானே வேணும். நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு வேணா எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். சார், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். இப்பொழுது இருக்க கூட்டணி அப்படியே இருக்கும். கூடுதலாக வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். பாமக தலைவர் ராமதாஸ் ஸ்டாலின் ஆட்சி அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு வர்றதுக்கு அந்த பாராட்டுக்கு நன்றி. கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல. அவர் எப்போதுமே இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு, ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்காக கூட்டணிக்கு வரப்போறார் என்ற அர்த்தம் அல்ல. கூட்டணி என்பது வேறு, பாராட்டுதல் என்பது வேறு. நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, வானளாவிய அதிகாரம் உண்டதுதான் நீதிமன்றம். எனவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்தால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் அதில் குறையீடுகள் இருந்தால் அதை பற்றி மேல்முறையீடு செய்வதற்கு வழி இருக்கிறது. ஒரு நீதிபதி சொல்ற தீர்ப்பு சரின்னு அந்த கோர்ட்டோட முடிஞ்சு விட போறதில்லை. அது தப்புன்னு அடுத்த கோர்ட்டு சொல்ல போற போது இவர் சொன்னது தப்புன்னு அந்த நீதிமன்றத்திலே வழக்காடுகிற உரிமை வழக்கறிஞருக்கு உண்டு. அதை போல வழக்காட முடியும். எனவே ஒன்று சரியாதுங்கிறத கோர்ட்டு இங்கே சொல்லிடுச்சு தங்களுடைய தீர்ப்பை. அந்த தீர்ப்பை அலசி பார்த்து கற்றாய்ந்த நீதிபதி இந்த இடத்தில் இப்படியெல்லாம் தவறிழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ இன்னொரு வழக்கறிஞருக்கு, அந்த கேஸை நடத்துகிற வழக்கறிஞருக்கு உண்டு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியை மிரட்டின வரலாற்று அச்சுறுத்தல் முறையில செயல்பட்ட வரலாற்று 75 ஆண்டு கால வரலாற்றுல இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு. ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும்? யாரு போய் அச்சுறுத்தினாங்க என்ன தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவாரு, டெல்லிக்கு போயிட்டு வருவாரு, வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு. அவர் ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம். எனவே அதை பற்றி எல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்து விட்டோம்.